போலண்ட், ஆர்மேனியா, பூட்டான், புரூண்டி, ஈஸ்டிமர், ஈரான், கம்போடியா. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு சாதனையாளர் மறைந்திருக்கிறார். அச்சாதனையாளர் வெளிப்பட நாம் உதவினால், வழிவிட்டால் போதுமானது. உலகம் இன்று எத்தனையோ வாய்ப்புகளோடு காத்திருந்தாலும் நாம் திறமைகளோடு அதற்கான தகுதியோடு இருந்தால் மட்டுமே நம்மை உலகம் பயன்படுத்திக் கொள்ளும். இதன் அடிப்படையில் தற்போதுள்ள வாய்ப்பொன்றை பயன்படுத்தி தங்கள் குழந்தையை உலக சாதனையாளராக்கி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் பெற்றோர். 195 நாடுகளுடைய தலைநகரங்களின் பெயர்களை கூறி சோழன் உலக சாதனை படைத்த மட்டக்களப்பைச் சேர்ந்த 2 வயது குழந்தை தன்யஸ்ரீ. மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடி கொம்மாந்துறையில் வசித்து வரும் கிஷன்ராஜ் மற்றும் பிரதீபா தம்பதியரின் மகள் 2 வருடங்களும் 10 மாதங்களுமேயான குழந்தை தன்யஸ்ரீ ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகாரம் பெற்ற 195 நாடுகளின் தலைநகரங்களின் பெயர்களை குறைந்த நேரத்தில் ஒப்புவித்து சோழன் உலக சாதனை படைத்தார். இதன் போது நடுவர்களான சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணை செயலாளர் திரு கதிரவந்தா இன்பராசா, மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொது தலைவர் திரு சிவவரதகரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் திரு கவிஞர் தனுராஜ் போன்றோர் சிறுமியின் உலக சாதனை முயற்சியை முறையாக கண்காணித்து உறுதி செய்தனர். சோழன் உலக சாதனை படைத்த சிறுமி தன்யஸ்ரீக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், நினைவுக்கிடயம், தங்கப் பதக்கம், அடையாள அட்டை மற்றும் ஃபைல் போன்றவை சிறப்பு விருந்தினர்களால் வழங்கி பாராட்டப்பட்டது. சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் பீப்புள்ஸ் ஹெல்பிங் பீப்புள் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகள் இணைந்து நடத்திய இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தது. இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினராக மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் திரு தனஞ்சயன் பங்கேற்று உலக சாதனை படைத்த சிறுமியை வாழ்த்தி பாராட்டினார். மட்டு செங்கலடி மத்திய கல்லூரியின் தலைமை ஆசிரியர் திரு சுவனேஸ்வரன், தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் திரு சோமசூரியம், கல்குடா வலய ஆசிரிய ஆலோசகர் திருமதி சுகந்தி நிரஞ்சன் போன்றோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு கொண்டனர். பீப்புள் ஹெல்பிங் பீப்புள் ஃபவுண்டேஷனின் முக்கிய உறுப்பினர் திரு மோசஸ் ஜேசுதாசன், சந்திவெளி தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் திரு பாக்கியராசா கதீஸ்வரன் மற்றும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் கனேடிய நாட்டிற்கான தலைவரின் தாயார் திருமதி பேரின்பம் பார்வதி போன்றோர் கௌரவ விருந்தினர்களாக பங்கு கொண்டனர். கவிஞர் எழில்வண்ணன் நிகழ்வை தொகுத்து வழங்கிட கதிரவன் கலைக்கழக செயலாளர் திரு சுதேஸ்வரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சோழன் உலக சாதனை படைத்த சிறுமியின் தாயார் திருமதி பிரதீபா கிஷன்ராஜின் நன்றியுரை நிகழ்வுடன் நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது.